சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே இப்போது பாட்டி வந்து காலையிலேயே கிச்சனில் ஏதோ ரெடி பண்ணுறாங்க. அதை பார்க்குற சாவித்திரி நேராக வந்து, என்னம்மா காலையிலே கிச்சனில் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஆ அதான் நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்காளே கார் ஷெட்டில், அவள் கர்ப்பமாக இருக்கா, அவளுக்கு கஷாயம் போட்டு தரணும், அதுதான் கஷாயம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னம்மா என்கிட்ட சொல்லி நான் போட்டு கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டி, நல்லா போடுவீங்க, நீங்கள் பண்ண காரியம் தான் எனக்கு தெரியுமே, உங்ககிட்ட இனிமேல் உங்கள் முகத்தில் முழிக்கிறதே பாவம்னு நினைக்கிறேன்டி நான். ஏன்னா கூட பிறந்த அண்ணன், அவன் வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினச்சிங்களே, அவனை அசிங்கப்படுத்திட்டு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு தேவையாடி, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாண்டி, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, போயிட்டு தயவு செஞ்சு நீங்கள் வராதீங்க அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. என்னம்மா என் மேலே கோச்சிக்கிற, ஈஸ்வரி மாதிரி தாம்மா அப்போல்லாம் பண்ண சொன்னாங்க, ஏதோ புத்தி கட்டி போய் பண்ணிட்டேன், அதுக்காக பெத்த பொண்ணு இப்படி தான் பேசுவியாம்மா நீனு அப்படின்னு சொல்ல. ஆமாண்டி, கூட பிறந்த அண்ணனை போய் அப்படி பண்ணி போட்டு நீலாம் பேச வந்துட்டேன் நீனு அப்படின்னு திட்டுறாங்க. சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு, விடுமா அதை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, அந்த கஷாயத்தை கொடுமா, நான் போய் கொடுத்துறேன் தமிழ்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாண்டி, வேணாம், நானே கொடுத்துக்குறேன் வீடு அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா கொடுமா, நான் போய் கொடுத்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஷாயத்தை வாங்கிட்டு வராங்க சாவித்திரி. கஷாயத்தை வாங்கினோடனே சாவித்திரி யோசிக்கிறாங்க, இந்த கஷாயத்தில் அன்னைக்கு தாமரை வாங்கிட்டு வந்த மருந்தை கலந்து கொடுத்தா என்ன அப்படின்ட்டு. ஏன்னா இந்த தாமரையை பற்றி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா நமக்கு அது ஆபத்தாக தான் முடியுது. அன்றைக்கி அந்த ஹோட்டலில் அடிச்சு நொறுக்க ஆசைப்பட்டோம், ஆனால் அது ஒரு பாவம்னு சொல்லி இன்றைக்கி நம்ம மாட்டிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாரு, இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்ச்செல்வி தானே, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை கூப்பிட்றாங்க. தாமரை, அன்றைக்கி ஒரு மருத்துவ சீட்டு மருந்து வாங்கிட்டு வந்தோமே, அந்த மருந்து அன்றைக்கி கொடுக்க பார்த்தோம், ஆனால் அன்றைக்கி வேலைக்கு ஆகலை, இன்றைக்கி நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குடி, அந்த மருந்தை போய் எடுத்துகிட்டு வா. இப்போ நாம் அந்த மருந்து கலந்து கொடுத்தோன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அந்த குழந்தை கலைஞ்சிடும், அப்புறம் நாம் நினச்ச மாதிரி தமிழ்ச்செல்வியை ஈஸியாக வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து எடுத்து சொல்கிறாங்க தாமரை விட்டு சாவித்திரி. தாமரையும் நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க மருந்து எடுக்கிறதுக்கு. அதுக்குள்ளே இங்கே அமைச்சர்கள் சொன்ன மாதிரி மற்ற ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒரே ஆளாக போய் எல்லா ஊருக்கும் பிரச்சாரம் பண்ணுறது செட் ஆகாது, அதனால் 2 கேங்காக பிரிஞ்சு போங்கன்னு சொல்லி அந்த அமைச்சர் சொல்கிறாரு. அதாவது உங்கள் மருமகளை ஒரு பக்கம் அனுப்புங்க, அதே மாதிரி இன்னொரு பக்கம் நீங்கள் போங்க, அப்போ தான் ஊர் மக்களை கவர் பண்ண முடியும், ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு நாள் தான் ராஜாங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுடைய பேச்சு கேட்டு ராஜாங்க இங்கே சன்னியாசிட்ட சொல்கிறாரு. சன்னியாசி, அந்த தமிழ்ச்செல்வி பிள்ளையை கூப்பிட்டு அவளை ஒரு பக்கம் பிரச்சாரத்துக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே, இந்த கூப்பிட்றேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராரு சன்னியாசி தமிழ்ச்செல்வி கூப்பிட்றதுக்கு. தமிழ்ச்செல்வி அப்போ தான் அங்கேருந்து வராங்க. தமிழ்ச்செல்வியை இங்கே தாமரை எடுத்து வந்த மருந்தை சாவித்திரி பொறுமையாக அதில் கலக்கிறாங்க. தாமரை, அன்னைக்கு மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் இன்றைக்கி மிஸ் ஆகாது தாமரை, கண்டிப்பாக இந்த கஷாயத்தை தமிழ்ச்செல்வி குடிக்க போகிறா, குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் வயிறு கலக்கும், அப்புறம் வயிற்றில் இருக்கிற அந்த கரு அப்படியே ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி கலைஞ்சிரும், அப்புறம் ஈஸியாக தமிழ்ச்செல்வி வயிற்றில் கரு இல்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை நாமளே உண்டு பண்ணலாம், உண்டு பண்ணி தமிழ்ச்செல்வி நம்மளை ஏமாற்றிருக்கா, கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி ஏமாற்றிட்டான்னு சொல்லி அப்புறம் ராஜாங்க அண்ணன்ட்டையும் சேதுக்கிட்டையும் சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணி கண்டிப்பாக அதை பெருசாக்கி தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டோட துரத்திடலாம் தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அடப்போம்மா, இப்படி தான் ஒரு ஒரு டைமும் ஒரு திட்டம் போடுறோம், ஆனால் அந்த திட்டம் எதுவுமே நடக்கவே மாட்டேது, எல்லாமே நமக்கு தான் வந்து ஆபத்தாக முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாவித்திரி சொல்கிறாங்க அதுக்கு, அடப்போடி, நமக்கு மட்டுமா பிரச்சனை வந்து முடிஞ்சுது, நான் எப்படி காலைல சூசானமாக டக்குன்னு ஈஸ்வரியா மதனி கோத்து விட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்ல. ஆமாம்மா, இல்லைன்னு வச்சுக்கேன், மாமா நம்ம மேலே மட்டும் கோவப்பட்டிருப்பாரு, ஈஸ்வரியத்தை தப்பிச்சிருப்பாங்க, அதனால தாண்டி அவளையும் கோத்து விட்டேன், அவளை பார்த்தியா உடனே நான் என்ன பண்ணேன் அத்தாச்சி சொல்லி கலந்துக்க ட்ரை பண்ணா. ஆமாம்மா, அத்தையும் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா அவள்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்ச்செல்வி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க சாவித்திரி. சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்கவும், இந்தா அப்போத்தா இந்த கஷாயத்தை கொடுக்க சொன்னாங்க, அதை குடிக்காம வந்துட்டியாமே, குடி அப்படின்னு சொல்லுவோம். சரிம்மான்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அந்த கஷாயத்தை வாங்குறாங்க. அப்போ தான் கரெக்டாக சன்னியாசி வந்து, தமிழ்ச்செல்வி கூப்பிட்ற, என்னம்மாம்மா அப்படின்னு சொல்லுவோம். அண்ணன் கூப்பிட்டாரு, வாமா வேணுமா அப்படின்னு சொல்லுவோம். டக்குன்னு, ஐயோ அம்மாம்மா இது எப்படி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாவித்திரி, தமிழ்ச்செல்வி இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு போடி அப்படின்னு சொல்ல. ஐயோ அம்மா, மாமா கூப்பிட்டாராம், பெரிய மாமா, அதுதான் முக்கியம், வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஓடிடுறாங்க. உடனே இங்கே தாமரை செம்ம கடுப்பாகிறாங்க. பாத்தியாம்மா,
நான் சொல்லலை, நாம் இப்படி தான் ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு பிளான் பண்ணுறோம். ஆனால் எந்த திட்டமும் நடக்கவே மாட்டேதும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இருடி வரேன் இருடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி போனதும் இங்கே சன்னியாசிட்ட ராஜாங்க சொல்கிறாரு, சன்னியாசி தமிழ்ச்செல்வியை போஸ் கூட வேணாம் போஸையும் நம்புறதா எல்லாமே, நீ சேது கூட அனுப்பிச்சி அப்படின்னு சன்னியாசி சொல்கிறாரு. உடனே சன்னியாசி, அதான் நானும் சொல்ல வந்தேன், இந்த போஸும் ஈஸ்வரி கூட கூட்டுக்கிழமையாக தான் இருப்பான், அவன் வேணாம் சேதுவே போட்டோம், அதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சேதுவையும் தமிழ்ச்செல்வியையும் பிரச்சாரத்துக்கு அனுப்புகிறாங்க. தமிழ்ச்செல்விக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்பா சூப்பர்ரா, மாமாவுக்காக பிரச்சனை பண்ண போகிறோம், கூட சேது வர போகிறாரு, சூப்பராக இருக்க போகிறா பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இங்கே சந்தோஷமாக போகிறாங்க. சாவித்திரி, ஏன் தமிழ்ச்செல்வி இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு போடி அப்படின்னு சொல்ல, ஐயோ அம்மா கஷாயம் எனக்கு வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிளம்பி போயிடுறாங்க. அடைச்ச எல்லாமே வேஸ்ட்டாக போச்சாம்மா அப்படின்னு தாமரை சொல்ல, விடு தாமரை, இன்னொரு சந்தர்ப்பம் அமையாமையாக போயிடும், அப்போது மொத்தமாக அவளை முடிச்சிடலாம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே போஸ் போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரிக்கு செம்ம கடுப்பாகுது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாவித்திரி தான். சாவித்திரி மட்டும் நம்மளை கோத்து விடாமல் இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி ராஜாங்க மாமா கூட போஸ் போயிருப்பான். நாம் பண்ண தப்பால் இப்போ போஸை கழட்டி விட்டுட்டாரு. போகிற புகை பார்த்தா இவர் தமிழ்ச்செல்வியை மருமகளாகவும் சேதுவை மகளாகவும் ஏற்றுப்பார் போல். அப்படி மட்டும் ஏற்றுக்கிட்டாருன்னா அவ்வளோதான் நம்ம நிலமலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே இங்கே திரும்பவும் வந்து சாவித்திரிகிட்ட பேசுகிறாங்க ஈஸ்வரி. அத்தாச்சி, என்ன அத்தாச்சி இப்படி பண்ணி போட்டீங்க, நீங்கள் மட்டும் பழி ஏற்றுக்கிட்டிங்கன்னா நான் அங்கே இருந்துக்கிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்துருப்பேன்ல. ஆனால் நீங்கள் இப்போது தேவையில்லாமல் என்னையும் கோத்துக்கிட்டு பாருங்கள், இப்போ மாமா போஸையும் கழட்டி விட்டுட்டாரு. இப்போது அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாதுல அத்தாச்சி, என்ன அப்படி பண்ணி போட்டீங்க போங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ இல்லை நீ அந்த நேரத்தில் மாமா சொல்லும்போது எனக்கு என்ன படம்னு தெரில, அதான் உங்களையும் சொல்லி போட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்ன அத்தாச்சி இப்போது பாருங்கள், சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ஒன்றா பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க. இப்போது அவங்க போய் பிரச்சாரம் பண்ணுற பேரில் நெருங்கி பழகுவாங்க. நெருங்கி பழகலாம், யோசிச்சு பாருங்கள். அப்புறம் பழையபடி 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்துட்டா மாமா அவங்கள ஏற்றுப்பார். அப்புறம் நம்ம தான் நடுத்தருக்கு வர போகிறோம் அத்தாச்சி, அதுக்கு தான் சொன்னேன் நான் அப்படின்னு சொல்லவும், ஐயோ அண்ணி சார் தெரியாமல் பண்ணிவிட்டா நீ புத்தி கெட்டு போய், இப்போ என்ன நீ பண்ணுறது அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, அத்தாச்சி இப்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்கல்ல, போகிற வழியில் அவங்களுடைய காரை ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம ஆக்சிடென்ட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அந்த தமிழ்ச்செல்வி கதையை முடிச்சிடலாம் அத்தாச்சி அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற திட்டம்லாம் கரெக்டாக தான் அண்ணி இருக்குது, ஆனால் நாம் எதனா பண்ண போனால் தான் அது ஆப்போசிட்டாக மாறி போயிடுது, அது லாஸ்ட்டாக நமக்கே பிரச்சனை அது முடிஞ்சுது அண்ணி அப்படின்னு சாவித்திரி சொல்ல, அத்தாச்சி பிளானை கரெக்டாக பண்ணோம்னா எந்த ப்ரெஷரும் இல்லாமல் பண்ணிடலாம். அதுதான் தாமரைக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்களே, அதில் ஏதாவது 2 பேரை ஒரு லாரி எடுத்துகிட்டு போய் அவங்க ஜீப்பை மோத சொல்லுங்கள் அத்தாச்சி, அப்படி மட்டும் கரெக்டாக மோதிட்டாங்கன்னா பிரச்சனைலாம் ஒரே நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சேது மாமா இருப்பார் அதில் அப்படின்னு சொல்லவும், சேது கண்டிப்பாக பிரச்சாரத்துக்கு ஊருக்குள்ளே நடந்து போவான். அப்போது தமிழ்ச்செல்வி மட்டும்தான் ஜீப்பில் போவாள். அப்படி போகிற ஜீப்பில் ஏதாவது ஒரு லாரியை விட்டு மோதிட்டோன்னா கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி கதை முடிஞ்சிடும். அப்புறம் நீ நினச்ச மாதிரி சேதுவை கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன தாமரை அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி தாமரை ஏற்றி விட்றாங்க. அதை கேட்ட தாமரையும் பரவாயில்லையே இந்த திட்டம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பவும் பசுபதிக்கே கால் பண்ணலாமான்னு நினைக்கிறாங்க. பசுபதி வேணாம், இந்த முறை ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி ஏதாவது ஒரு லாரி வச்சு தமிழ்ச்செல்வியை போட்டு தரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக தாமரை இங்கே ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஆறுமுகமும் ஏற்கனவே நீங்கள் தர வேண்டிய பணமே பாக்கி இருக்கேம்மா, அதுக்குள்ளே திரும்ப இப்போது அடுத்த பிளான் சொல்கிறீங்க, எதுக்காவது பணம் வருமானு கேட்குறாரு. அதுக்கு நம்ம தாமரை சொல்கிறாங்க, ஆறுமுகம் இந்த வேலையை மட்டும் நீ முடிச்சிடு, பழைய பணம் இப்போ உள்ள பணம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நீ வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க. சரின்னு ஆறுமுகம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இங்கே நீராக சேதுகிட்ட போய் காட்டுறாரு. பாருங்கள், தாமரை ஏற்கனவே உங்கள் கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி அவள் தான் போலீஸுக்கு ஃபோன் அடித்து சொன்னான், அதனால தான் ராஜாங்க ஐயா கைது செய்யப்பட்டார். இப்பயும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் தமிழ்ச்செல்வி கொல்றதுக்கு பிளான் போட்டு தராரு அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் அப்படியே போய் அப்ரூவராக மாறிடுறாரு. ஏன்னா ஏற்கனவே ராஜாங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, இப்போ மட்டும் நாம் இதை பண்ண போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிற பயத்தில் ஆறுமுகம் நேராக போய் சேதுக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. சேது அப்படியே ஆரம்பத்தை அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே ஊருக்குள்ளே இருக்கிற ராஜாங்க அப்பாட்ட சொல்லிடுறாரு, பாருங்கப்பா தாமரை காலைல சொன்ன அந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணலை, நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கான தாமரை தான் அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்தோட தட்டு தட்டவும் ஆறுமுகம் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறான்.
அதை கேட்ட ராஜாங்கம் பயங்கரமாக கொந்தளிச்சுறாரு. அட ச்சே! நான் இத்தனை நாள் தமிழ்ச்செல்வி மேலே தப்பு பண்ணிட்டேனே, கோவப்பட்டேனே, அப்போ தமிழ்ச்செல்விக்கும் சம்மந்தமே இல்லையான்னு இங்கே ராஜாங்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணி தமிழ்ச்செல்வியை பார்க்குறாரு. தமிழ்ச்செல்வி அப்படியே அப்பா வெட்ட நிற்கிறாங்க. தமிழ்ச்செல்வியை பார்த்து கையெடுத்து கும்புறா ராஜாங்கம். என்னை மன்னிச்சிடுமா, நீ தான் தப்பு பண்ணிருப்பேன்னு சொல்லி உன் மேலே எவ்வளோ கோவப்பட்டுட்டேன், உனக்கு நான் எவ்வளோ தொல்லை கொடுத்துட்டேன். ஆனால் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த குடும்ப மானத்தையும் என் மானத்தையும் நீ காப்பாற்றிருக்க. உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்ற சொல்லி ராஜாங்கம் சொல்கிறாரு. அப்படியே 4 பேர் சேர்ந்து ஒன்றா வீட்டுக்கு போகிறாங்க. ராஜாங்கம், சன்னியாசி, தமிழ்ச்செல்வி, சேது 4 பேரும் ஒன்றா வரதை பார்த்தா ஈஸ்வரி, தாமரை, சாவித்திரி, சித்ராவுக்கு ஒன்றுமே புரியல. ஆரம்பத்தை செட் பண்ணி தமிழ்ச்செல்வியை போட்டு தரலான்னு பார்த்தா இங்கே 4 பேரும் ஒன்றா சேர்ந்து வராங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு பயத்தில் இங்கே அப்படியே திக்கு முக்காடி நிற்கிறாங்க 4 பேருமே.